இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, அதிகாரம் இந்த ஒற்றை சொல் உலகத்தையே தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒற்றை சொல்லும் அதுதான். பல தலைவர்களை, பல ஆளுமைகளை, ஏன் பல சர்வாதிகாரிகளை உருவாக்கியதும் இந்த ஒற்றை சொல்தான், அதிகாரம். பல சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது இந்த ஒற்றை சொல்தான். நாம் ஆழ்ந்து கொண்டிருந்த நவீன காலத்தை எடுத்துக்கொண்டாலும், நம்மிலே நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருக்கட்டும், அல்லது ரஷ்ய உக்ரைன் போராக இருக்கட்டும், அல்லது பல்வேறு தேசங்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உள்நாட்டு குழப்பங்களாக இருக்கட்டும், சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாகவே நடந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக அமைவது இந்த ஒற்றை சொல் அதிகாரம். பிறந்த குழந்தை தொடங்கி படுத்த படுக்கையாகி இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது என்று இருக்கின்ற, நடக்கவே இயலாத முதியவர் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க ஆசைப்படுகின்ற ஒரு காரியம், ஒரு சொல் அதிகாரம். தன்னுடைய பிடியிலே இருக்க வேண்டும். நான் சொல்வதை நீ கேட்க வேண்டுமா, அல்லது நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? அதிகாரத்தை கொடுப்பவனாக நான் இருக்க வேண்டுமா, அல்லது அதிகாரத்திற்கு அடிபணிந்து செல்கின்றவனாக நான் இருக்க வேண்டுமா? இதுதான் இந்த உலகை ஒரு மாய வலையிலே சிக்கி பிடித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உண்மையான அதிகாரம் என்றால் என்ன? இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற அந்த உண்மையான அதிகாரம் எது என்பதை சற்று உங்களோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடக்க நூல் புத்தகம் 1:28 வாசிக்கின்றோம், அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று. கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கிய பின், அவனுக்கு தன்னுடைய உருவையும் சாயலையும் கொடுத்த பின், தன்னுடைய உயிர் மூச்சை அவனுடைய நாசிகளிலே ஊதி அவனுக்கு உயிரை கொடுத்த பின், அவருக்கு துணையாக ஏவாளை வைத்த பின், ஆண்டவர் சொல்கின்றார் மனிதர்களை பார்த்து, பழுகி பெருகி இம்மண்ணுலகை நிரப்புங்கள், அனைத்தையும் ஆளுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். உண்மையான அதிகாரம் கடவுளிடமிருந்துதான் வந்தது. கடவுள் கொடுத்த கொடை அதிகாரம் என்பதை மறந்து இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்ற பரிசேய சதுசேய கூட்டம் அதிகாரத்தின் தலைவர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிகாரம் தங்களுடைய பிடியில் தான் இருக்கிறது. ஏன் அதிகாரத்தை கொடுத்த கடவுள் கூட தங்களுடைய பிடியிலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள். நாங்கள் இல்லாமல் நீங்கள் கடவுளிடம் செல்ல முடியாது, அப்படியே கடவுளே நினைத்தால் கூட நாங்கள் இல்லாமல் உங்களிடம் வர முடியாது என்பதுதான் அவர்கள் கொண்டிருந்த ஒரு மாய பிம்பமான அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகார சூழ்நிலையில்தான் இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே உண்மையான அதிகாரம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கும் நமக்கும் இந்த நாளிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 27வது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். இயேசு ஆண்டவருடைய போதனைகளை எல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். இயேசுவோடு பயணிக்கிறார்கள். எல்லாம் முடிந்த பின்பு இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள், அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை பார்த்தவர்கள் இயேசுவை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள். மக்கள் கூட்டத்தினுடைய குரல், இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது? அது என்ன ஒரு புதிய அதிகாரம், அது என்ன ஒரு புதிய போதனை? 4 வழிகளிலே அந்த அதிகாரத்தை, இயேசு கொண்டிருந்த அதிகாரத்தை சற்று தியானித்து பார்ப்போம்.
இந்த அதிகாரத்தினுடைய மூளையாக தாழ்ச்சி இருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய அதிகாரத்திலே தலைகணத்திற்கு பதிலாக தாழ்ச்சி பெற்றிருக்கின்ற பொழுது அது இயேசுவின் அதிகாரமாக உருமாற்றமடையும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகளிலே இவ்வாறு இயேசு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார்: உங்களில் ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் அனைவருக்கும் தொண்டனாக இருக்கட்டும். உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் அனைவருக்கும் கடையவனாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இது ஏதோ சொல் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி உணவிலே தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி சொன்ன வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து எண்பித்து வாழ்வாக்கி காட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர். தாழ்ச்சி அதிகாரத்தினுடைய மூளையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதிகாரம் அன்பை மட்டுமே இதயமாக கொண்டிருக்க வேண்டும். அன்புதான் அதிகாரத்தை ஆள வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அண்மையிலே என்னை பாதித்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு நாள் தொலைக்காட்சியிலே செய்திகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு செய்தி, மாணவர்கள் சாலை மறியலிலே ஈடுபடுகிறார்கள் என்று. சற்று அந்த செய்தியை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். சாலையின் முகப்பிலே சாலை முழுவதுமாக புத்தக பைகளோடு பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் சாறை சாறையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். செய்தியை முழுமையாக கவனித்தேன். எதற்காக தெரியுமா அந்த சாலை மறியல்? அவர்களுக்கு பயிற்று கொடுத்த ஆசிரியரை அரசு இடம் மாற்றம் செய்ததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய ஆசிரியரை மாற்றக்கூடாது என்று இந்த பிள்ளைகள் அவரை பிடித்து கொண்டு கட்டி பிடித்து கதறி அழுது கொண்டு சாலை மறியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம்தான் அந்த ஆசிரியர் அந்த மாணாக்கர்கள் மீது கொண்டிருந்தது. ஆனால் அந்த அதிகாரம் அன்பினால் ஆளப்பட்ட பொழுது, அந்த அதிகாரத்தின் இதயமாக அன்பு இருந்த பொழுது, அங்கே அதிகாரம் இயேசுவினுடைய அதிகாரமாக உருமாற்றம் அடைகிறது. பலரால் அது கவர்ந்து இழுக்கப்படுகிறது. மூன்றாவது, அதிகாரம் பிறர் நலத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே சுயநலம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது, சுயநலத்திற்காக அதிகாரத்தை தன்னுடைய கரங்களிலே பிடித்து வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் சொல்கின்றார், அதிகாரம் கொடுக்கப்பட்டது பிறர் நலத்துக்காகவே என்று சொல்லுகின்றார். இயேசு ஆண்டவர் நம்மீது கொண்டிருந்த அன்பை, நம்மீது கொண்டிருந்த பாசத்தை அவர் வெளிப்படுத்தியது கல்வாரி மலையிலே, சிலுவையிலே தான். அவர் சிலுவை என்ற அரியாசனத்திலே அமர்ந்து அன்பின் உச்சம், அதிகாரத்தின் உச்சம் என்ன என்பதை காட்டினார். தன்னுடைய தலையிலே முள்முடியை மணிமுடியாக சூழ்ந்திருந்த பொழுது அங்கே அதிகாரத்தின் உச்சம் வெளிப்பட்டது. தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, ஏன் நமக்காக அவர் சிந்திய பொழுது அவர் கொண்டிருந்த அதிகாரத்தினுடைய உண்மையான வெளிச்சம் அங்கே வெளிப்பட்டது. அதிகாரம் தன்னுடைய உயிர் நாடியாக, உயிர் மூச்சாக பிறர் நலத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அங்கே அதிகாரம் இயேசுவினுடைய அதிகாரமாக உருமாற்றமடையும். நான்காவது, அதிகாரம் முரண்பாடில்லாத வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களிலே இந்த அதிகாரத்தின் பின்னணியிலே, அதிகாரத்தின் பிடியிலே இருப்பவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய வார்த்தைகள் வேறாக இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார், இந்த பரிசேய சதுசேய கூட்டம் மோசையினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், கவலைப்படாதீர்கள். அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அவை அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்.
காரணம் என்ன? வாழ்க்கைக்கும் வாழ்த்தைக்கும் இடையே முரண்பாடு இருந்ததுதான். அந்த முரண்பாடு இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறி போகின்ற பொழுது, நம்மை பார்ப்பவர்கள் நம்முடைய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, அந்த வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அதிகாரம் உண்மையிலேயே இயேசுவின் அதிகாரமாக ஒரு மாற்றமடையும். நம் அனைவரும் தெரிந்தோ அறியாமலோ நாம் அனைவருமே அதிகாரத்தின் பிடியிலே இருக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஆசிரியர்கள் தன்னுடைய மாணாக்கர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளின் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், ஒரு சமூகத்தினுடைய தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதிகாரம், அதிகாரமும் இந்த 4 கூறுகளையும் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த 4 கூறுகளும் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, அதிகாரம் தன்னுடைய இதயமாக, அதிகாரம் தன்னுடைய உயிர் மூச்சாக, அதிகாரம் தன்னுடைய நாடி நரம்பாக இயேசுவை பெற்றிருக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற பொழுது, உண்மையிலேயே நம்முடைய அதிகாரமும் பிறரால் மதிக்கப்படும். இந்த நாளிலே இறைவன் கொடுக்கின்ற இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த இறைவனை போல வாழ அழைக்கப்படுகின்றோம். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்று சொல்லுவார்கள். நம்முடைய தலைவன் இயேசு ஆண்டவர் எவ்வளி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிள்ளைகளாகிய சீடர்களாகிய நாம் எவ்வளியை சொல்கிறோம். ஒருவேளை உங்களை யாராவது பார்த்தால் இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் பேறு பெற்றவர்கள். கண்டிப்பாக உங்களை பார்த்தும் அன்று ஒலித்த அதே குரல், இயேசு ஆண்டவரை பார்த்து ஒலித்த குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவளே என் அன்பார்ந்த மகள் என்று ஒலிக்கும். ஆமென்.